ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். இன்றைக்கி அவ்வியக்த வாணி டிசம்பர் 31, 2003 வந்திருக்குது. அந்த வாணி நியூ இயர்க்கான வாணியாக இருக்குது. தலைப்பு நிர்மான் மற்றும் நிமித்த பாவனை, அதாவது நிமித்தமார்ந்து பணிவுத்தன்மையை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க, அகண்ட மகாதானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாபா வந்திருக்காரு, தன்னுடைய புஜங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். பாப்தாதாவுக்கு அநேக புஜங்கள் இருக்காங்க, எல்லா புஜங்களும் இருக்காங்க. சாக்காரத்தில் சில பேர் வந்திருக்காங்க, சூட்சுமத்திலேருந்து தந்தையை நினைவு செய்துட்டு தந்தை கருகாமையிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த புஜங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரவுண்டராக இருக்காங்க, எவரடியாக இருக்காங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்காங்க. புஜங்கள்னு சொல்கிறது குழந்தைகளாகி நம்மளை தான் பாபா சொல்கிறார். அதுலேயும் வலதுகரமாக இருக்க குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா, இதோ பாபா, செய்கிறோம் பாபா, ஆஜர் பாபா, வந்துட்டோம் பாபா, செய்கிறோம் பாபான்னு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்காங்களாம். இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்குறதுக்கு பாபாவுக்கே குஷி வந்துடுது, எவ்வளவு இனிமையான குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு. பாபாவுக்கு கூட இந்த விஷயத்தில் ஒரு பெருமிதம் இருக்குது. இந்த முழு கல்பத்திலையும் எந்த ஒரு தர்ம ஆத்மாக்களுக்கும், தர்ம பிதாவுக்கும், சாது, சன்னியாசி, குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சகயோகி குழந்தைகள் கிடைக்கல அப்படின்னு. அந்த குருமார்களுக்கெல்லாம் நம்மளை போல சிஷியர்கள் யாரும் கிடைக்கல இல்லையா? அந்த ஆசிரியர்களுக்கு நம்மளை போல மாணவர்கள் கிடைக்கல இல்லையா? இப்படிப்பட்ட உதவியாளர்கள் குழந்தைகள் யாருக்குமே கிடைக்கல. இந்த விஷயத்தில் பாப்தாதாவுக்கு கூட பெருமிதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு புஜங்களும் விசேஷமான புஜங்கள், ஒவ்வொருத்தவங்களுடைய விசேஷத்தாவை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே தேடி கண்டெடுக்கப்பட்ட விசேஷமான குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி புது ஆண்டு கொண்டாட வந்திருக்கீங்க. புது ஆண்டினுடைய மகிமையே என்ன? புது யுகம் மற்றும் புது பிறவியின் விஷயம் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும். ஏன்னா 31 பழைய ஆண்டு, 1 போது புது ஆண்டு இல்லையா? அந்த பழைய ஆண்டு புது ஆண்டை வச்சு சொல்கிறாரு. இது பழைய யுகத்தில் இப்போ 84 பிறவியில் இருக்கீங்க, 84வது பிறவியில் இருப்பீங்க. நாளைக்கு முதல் பிறவிக்கு போயிடுவீங்க இல்லையா? அதான் இன்று மற்றும் நாளையின் விளையாட்டு. இது உங்களுக்கு புது ஆண்டுன்னு சொல்லும் போதே புது பிறவி, புது யுகத்தின் விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரணும். பிரம்மா பாபாவுக்கு கூட இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்போவுமே அந்த ஷியாம் சுந்தர் அப்படிங்கிற அந்த விஷயத்திலே ஞாபகம் இருப்பார். 84வது பிறவியில் இப்போ நான் இருக்கேன், நாளைக்கு நான் முதல் பிறவியில் போயிடுவேன். இன்றைக்கி நான் முதியவனாக இருக்கேன், நாளைக்கு நான் குழந்தையாக கிருஷ்ணராக பிறந்துடுவேன் அப்படிங்கிற அந்த விஷயம் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே அவருக்கு புது யுகம், புது பிறவி, புது ராஜ்யம், அங்கே எப்படி இருப்போம் அப்படிங்கிற அந்த சிந்தனையே பிரம்ம பாபாவுக்கு இருந்துச்சு. அதை குழந்தைகள் கூட தங்களுடைய அனுபவத்தை சொல்லுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இன்றைக்கி சங்கம யுகத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்க, நாளைக்கு எதிர்காலத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ கூட ரிட்ரீட் வந்த குழந்தைங்க தலையில் கிரீடம் வச்சு அமர்ந்திருக்காங்களாம். அவங்க கூட சொல்கிறாங்களாம், நாங்கள் போதையில் இருக்கோம், ஆன்மீக போதையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை பாபாவும் சொல்லி காட்டுறாரு. நீங்கள்லாம் ஆன்மீக போதையில் இருக்கீங்க இல்லையா, தலையில் கிரீடம் வச்சுருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஆண்டு என்ன புதுமை செய்வீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. 1,00,000 பேரை உருவாக்கிட்டீங்க பிரஜைகளாக, 2,00,000 கூட உருவாக்கியிருக்கீங்க, நல்லது. ஆனால் என்ன புதுமை செய்வீங்க? இப்போ மனிதர்கள் சுய பிராப்தி அடைவதற்காக இச்சை கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தைரியத்தின் ரெக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, கேட்டு அதன்படி நடந்துக்கிறதுல அவங்க தைரியம் இல்லாதவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் தைரியத்தின் ரெக்கை கொடுக்கணுன்னா அவங்கள நீங்கள் அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அனுபவம் செய்ய வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த அனுபவத்தின் துணி உங்களுக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கு தைரியத்தின் ரெக்கை கிடச்சது போல தான், இல்லை தைரியத்தின் கால் கிடச்சது போல தான். அதுபோல் அவங்க சுயமாக முன்னேற்றம் அடைவாங்க, சுயமுயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அகண்ட மகாதானி ஆகணும். எண்ணத்தின் மூலமாக அவங்களுக்கு சக்தியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, வார்த்தைகள் மூலமாக ஞானத்தின் தானம் கொடுங்க, கர்மத்தின் மூலமாக குணதானம் செய்யுங்க. நீங்கள் அகண்ட மகாதானியாகி அவங்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அவங்களும் சுய முன்னேற்றம் அடைவாங்க. அதற்காக
4 சப்ஜெக்ட்லேயும் ஞானம், யோகம், தாரணை, சேவையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு கணக்கு இருக்குன்றதையும் சோதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கே சேமிப்பு கணக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி தானம் கொடுக்க முடியும்? அதனால் உங்களுடைய சேமிப்பு கணக்கையும் சோதிச்சுக்கோங்க. இப்போ சேவை செய்தீங்க, எண்ணம், சொல், செயல் மூலமாக சேவை செய்துட்டு அதன் மூலமாக சேமிப்பு கணக்கு உருவாயிருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? சேவை செய்ததுக்கப்புறம் உங்களுக்கும் திருப்தி அனுபவமாகணும். எதிரில் இருக்கவங்களுக்கு யாருக்கு நீங்கள் சேவை செய்தீங்களையோ அவங்களும் குஷி அடைஞ்சு திருப்தி உடையவர்களாக அவங்களும் மாறி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த சேவையின் மூலமாக சேமிப்பு கணக்கு உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். பாபா கூட அடிக்கடி இந்த சேமிப்பு கணக்கை சோதிக்கிறாரு. முயற்சி அதிகமாக இருக்குது, ஆனால் பலன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேமிப்பு கணக்கை சுலபமாக அதிகரிக்கிறதுக்கான தங்க சாவி பாபா ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நிமித்த உணர்வோடு சேவை செய்யுங்க. பணிவுத்தன்மையின் உணர்வோடு சேவை செய்யுங்க. அடுத்து அந்த நிமித்த உணர்வு, பணிவுத்தன்மையின் உணர்வு, ஆத்மீக ஸ்நேகத்தின் உணர்வு, சுப உணர்வு, இந்த மாதிரி உணர்வோடு நீங்கள் சேவை செய்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாகவே சேமிப்பு கணக்கு உருவாகும். மனிதர்களும் பார்க்குறாங்க நீங்கள் எந்த மாதிரி சேவை செய்றீங்க. அபிமானத்தின் காரணத்தினால சேவை செய்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு உருவாகாது. நிமித்த உணர்வு, பணிவுத்தன்மையின் உணர்வோடு சேவை செய்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு உருவாகும். இதுதான் சேமிப்பு கணக்கை செய்வதற்கான யுகம். சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த சேமிப்பு செய்ய முடியும். மற்ற யுகங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே சங்கம யுகத்தில் சேமித்ததை சத்தியுகத்துலேயும், திரேதாயுகத்துலேயும், துவாபர யுகத்துலேயும், கலியுகத்துலேயும் அனுபவிக்கக்கூடிய யுகம் தானே தவிர சங்கம யுகம் மட்டுமே சேமிப்பதற்கான யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நீங்கள் நிமித்தம்ங்கிற உணர்வை கொண்டுட்டு வந்தீங்கனால பணிவுத்தன்மையின் உணர்வு வந்துடும். அபிமானத்திலேயோ அகங்காரத்திலேயே சேவை செய்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு உருவாகாது. நிமித்த உணர்வோடு சேவை செய்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தங்க சாவின்னு சொல்லியிருக்காரு பாபா. 3rd பாயிண்ட்டு, அந்த சேமிப்பு கணக்கை நீங்கள் சோதனை செய்பவராகுங்க, கூடவே உருவாக்கக்கூடியவர் ஆகுங்க. சேமிப்பு கணக்குக்கு நீங்கள் செக்கர் ஆகுங்க, மேக்கர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் பாபா கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்குதா? அப்போ பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும்னா அவரை போலவே நீங்களும் நடந்துக்கிடணும். அவர் நான்கிற உணர்வை எப்போதுமே தனக்குள்ளே கொண்டுட்டு வந்ததே கிடையாது. அதே போல் நீங்களும் நான்கிற உணர்வை விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருபோதும் நான் சொன்னேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னதில்லை, பாபா சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவார். கர்மா கூட செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் பாபா, நான் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலை. அதே போல் நீங்களும் செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிற உணர்வுலே இருக்கணும், நான்கிற உணர்வில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நான்கிற உணர்வு தான் உங்களை சேவையில் வெற்றி அடைய விடுறதே இல்லை. அம்மாவுடைய ஸ்லோகன் கூட என்னது, கட்டளை இடுபவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் நிமித்த உணர்வோடு இருக்கணும், பணிவுத்தன்மையின் உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் நான்கிற அபிமானத்தை கொண்டுட்டு வராதிங்க. இந்த நான்கிற அபிமானம் தான் உங்களை சேவையில் வெற்றி அடைய விடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் செய்தேன், நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்வது தான் நடக்க வேண்டும் இப்படிங்கிற இந்த நான்கிற பாடலை பாபா அதிக முறை கேட்டுட்ருக்காரு. இந்த நான்கிற உணர்வை முடிக்கிறது தான் பிரம்மா பாபாவுக்கு சமமாகிறது. அப்போ இந்த நான்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆக ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் பாபா பாபா என்று தான் வெளிப்படணும். அதில் நான்கிற உணர்வு முடிந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக பாபா ட்ரில் கூட உங்களை செய்ய வச்சுருக்காரு ஆரம்ப காலத்தில். எப்போ மாலிக்கா இருக்கணும், எப்போ பாலக்கா இருக்கணும் அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் எஜமான தன்மையிலிருந்து ஆலோசனை கொடுங்க, உங்களை கருத்துக்களை கொடுங்க. ஆனால் பெரும்பாலானவர்களால் அது இறுதி செய்யப்படும் போது நீங்கள் குழந்தையாக மாறி, பாலக்கம் மாறி அதை அப்படியே ஏற்றுக்கோங்க அப்படின்றத ட்ரில் செய்ய வச்சார். இப்போ இந்த எஜமான தன்மை மற்றும் குழந்தைத்தன்மை, இந்த ட்ரில் மிகவும் அவசியமாக இருக்குது.
சாக்காரத்தில் பிரம்மா பாபா கூட எந்த மாதிரி போதனையை கொடுத்துட்டு போனார் உங்களுக்கு? எண்ணத்தில் நிராகாரியாக இருங்க, வார்த்தையில் அகங்காரியாக இருங்க, செயலில் நிர்விகாரியாக இருங்க அப்படிங்கிற அந்த போதனையை கொடுத்துட்டு போனார் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அவர் கொடுத்த போதனையின் மீது உங்களுக்கு அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாக்காரத்தில் பிரம்மா பாபா இருக்கும்போது குழந்தைகளுக்கு அன்பு இருந்துச்சு. இப்போ டபுள் ஃபாரினர்ஸ்க்கு கூட பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாமே பாபா அவ்வியத்தமானதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கூட சொல்கிறாங்க, நாங்கள் பிரம்மா பாபா பார்த்ததில்ல, இருந்தாலும் பிரம்மா பாபா மீது அன்பு இருக்குது அப்படின்னு. யார் மீது அன்பு இருக்குமோ அவங்க கொடுத்த பொருளை மிகவும் பத்திரமா வச்சுருப்பீங்க இல்லையா? அதுபோல் பிரம்மா பாபா இறுதியாக கொடுத்த இந்த போதனைகள், இந்த நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, இந்த போதனை தான் குழந்தைகளுக்கு கொடுத்த பரிசு. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பத்திரமா வச்சு பயன்படுத்தணும் இந்த பரிசை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நினைவுபடுத்தி பாருங்கள், பிரம்மா பாபா என்ன சொல்லி தந்துட்டு போனார் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்கார். இதன் மூலமாக நீங்கள் பாபாவுக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூரணம் ஆயிடுவீங்க. இப்போ குழந்தைங்க மனிதர்களுக்கு நல்ல அனுபவம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன அனுபவம் செய்ய வைக்கிறது? இந்த சகோதரி மூலமாக எனக்கு சக்தி கிடச்சிது, சாந்தி கிடச்சிது, சுகம் கிடச்சிது அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சி கிடச்சிது அப்படிங்கிற இந்த அனுபவத்தை செய்ய வைங்க. ஞானம் சொல்கிறீங்க, அதை கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் அனுபவம் செய்ய வச்சிட்டிங்கன்னா அந்த அனுபவம் ஒருபோதும் மறக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பாபா. அப்போ நீங்கள் இப்போ சேமிப்பு கணக்கை சோதிக்கக்கூடிய செக்கராகுங்க, அனுபவம் செய்ய வைக்கிறதுல மேக்கராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து பாபா, நீங்கள் எனக்கு இந்த புது ஆண்டில் என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறார். புது ஆண்டு எல்லாருக்கும் கார்டு கொடுத்துருக்கீங்க, பாபாவுக்கு கார்டு கொடுத்துருக்கீங்க. கார்டை வச்சுக்கிட்டு பாபா நான் என்ன செய்ய போகிறேன்? கார்டை நான் ஏற்றுக்கிட்டாலும் எனக்கு இந்த கார்டு தேவையில்லை, எனக்கு ரெக்கார்டு வேணும். நீங்கள் எல்லோரும் நம்பர் 1 ஆயிட்டீங்களா அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எல்லோரும் இப்போ நம்பர் 1 ஆகணும். இப்போ தடையற்றவராகவும் ஆகணும், எந்த ஒரு விக்னங்களும் தடையும் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய விக்னங்களின் தடைகள்லாம் வருது இல்லையா? அதுபோல் எந்த ஒரு விக்னங்களின் தடையும் வரக்கூடாது. உங்களுடைய முகம் என்ற கண்ணாடி பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட கண்ணாடி இந்த முழு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதாவது பரமாத்மாவை காட்டக்கூடிய கண்ணாடி இந்த முழு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது உங்களுடைய முகமாக இருக்குது. அந்த பரிசு பாபாவுக்கு வேணும். நம்மளுடைய முகத்தில் பாப்தாதாவுடைய உருவம் தெரியணுமா? அப்படிப்பட்ட கண்ணாடியை பாபாவுக்கு நம்ம பரிசாக கொடுக்கணுமா? அதுதான் எனக்கு கார்டு வேணாம், ரெக்கார்டு வேணும், நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு வேணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பரிசு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இப்போ நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பாவது வாழ்க்கையில் ஏதாவது இங்கேருந்து போனதுக்கப்புறம் துக்கத்தின் அலைகள் ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்களாம் நினச்சி மகிழ்ச்சியோடு இருக்கணும். எப்போவுமே தந்தை நினைவில் குஷிங்கிற ஊஞ்சலை ஆடிக்கிட்டே இருக்கணும், அன்பின் ஊஞ்சலை ஆடிக்கிட்டே இருக்கணும், அமைதின்ற ஊஞ்சலை ஆடிக்கிட்டே இருக்கணும், சுகத்தின் ஊஞ்சலை ஆடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லாருமே சுகஸ்வரூபமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் எப்போதுமே இந்த தேகம் என்ற மண்ணின் மீது கால் வைக்கக்கூடாது. நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், மகிழ்ச்சியை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சாந்தின்னு முரளியை முடிச்சிருக்கார். வரதானம்: பரிஸ்தா தன்மையின் ஸ்திதி மூலம் பாபாவுடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தீர்வு சொரூபம் ஆகுங்கள். பரிஸ்தா தன்மையில் அந்த ஸ்திதியில் நிலச்சிருக்கிறது தான் பாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது போல். அப்படிப்பட்ட குழந்தைகள் எப்போவும் தீர்வு சொரூபமாக இருப்பாங்க. இப்போ எந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னா, தீர்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறத காட்டிலும் தீர்வு பெறக்கூடியவங்களாகவும் இருக்கணும், தீர்வு கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தந்தைக்கு சமமாக உபகாரியாகி மற்றவர்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து அவர்கள் பக்கமாக சென்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பரிஸ்தா ரூபம் எடுத்து அவர்கள் பக்கமாக போகணுமா, மனிதர்கள் பக்கமாக. களைப்படைந்திருக்கும்
ஆத்மாக்களுக்கு அந்த களைப்பை போக்குவதற்கான சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களைப்படைஞ்சு போயிருக்காங்க இல்லையா, சுகம் இல்லாமல், சாந்தி இல்லாமல், துக்கம் அசாந்தியில் இருக்காங்க இல்லையா, நம்ம பரிசுத்த ரூபம் எடுத்து பாபாவுக்கு சமமாக உபகாரியாக மாறி அவங்களுக்கு போய் சுகம் மற்றும் சாந்தியை கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் பரப்பக்கூடிய சேவை செய்யணும். அதுக்கு நீங்கள் பரிசுத்த தன்மையின் ஸ்திதியில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அவங்களுடைய பிரச்சனைகள், புகார்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார் வரதானத்தை. அடுத்த ஸ்லோகன், வீணானவற்றை பொருட்படுத்தாதவர்கள் ஆக இருக்கணும், நியமங்களில் அல்ல அப்படின்றார். அப்படின்னா ஸ்ரீமத்தை, நியமத்தை நல்ல விதத்தில் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், வீணானவற்றை புறம் தள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஸ்லோகன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. சூப்பர் முரளி.